ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎம். ஏடிஎம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ இந்த குரூப் 4 தேர்வு விவகாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நமக்கு வந்து கவலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனி கம்பம் பகுதியை சார்ந்த இளமனோ அப்படின்ற மாணவர் 26 வயது மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு குரூப் 4 தேர்வு சரியா எழுத முடியாத காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து அதற்கே வந்து நமக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, இதை தாண்டி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கை நமக்காக ஒளிச்சு வச்சிருக்கு. இந்த மாதிரி ஓகே, டிஎன்பிஎஸ்சி நம்ம லட்சியம் கனவு எல்லாமே இருக்கு. ஆனா அதற்காக நம்ம வந்து உயிரை, அதாவது விலை விலை மதிப்பற்றது நம்ம உயிர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது நமக்கு மட்டும் கிடையாது, நம்மை சார்ந்தவங்களுக்கும் சேர்ந்தது தான். ஓகேங்களா? நம்ம ஒரு உயிர், நம்ம ஒரு ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்றோம், ஓகே, இல்லை ஒரு நிமிஷம் யோசனை பண்றோம், நம்ம உயிரை விட்டலாம்னு யோசனை பண்ணி நம்ம விடுறது பெருசு இல்லை. அதற்கப்புறம் நம்மை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்றத நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியே வேணாம், விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தது என்னன்னு பாருங்க. டிஎன்பிஎஸ்சி மட்டுமே வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய லட்சியமா இருக்காங்க, கனவா இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் பெருசு வந்து நம்மளுடைய வாழ்க்கை. ஓகேங்களா? நம்மளோட உயிர் ரொம்ப முக்கியம். நம்மளை சார்ந்தவங்க வந்து நம்ம மேல அந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நினைக்கலாம், நம்ம பெற்றவங்க நம்ம திட்டுறாங்க, இல்லை நம்மள ஹஸ்பண்ட் நம்ம திட்டுறாங்க, இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம திட்டுறாங்க, சொந்தக்காரன் திட்டுறான் அப்படின்றது அதெல்லாம் இல்லாமல இல்லை, தண்டச்சோறுன்னு சொல்லலாம். இதையே வந்து வேலையா வச்சுட்டு இருக்க, இல்லை இதையே செஞ்சு நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்ட்டு நிறைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் நம்ம ஆளா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் அவங்க பேசுறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம மேல அக்கறை இல்லை, அன்பு இல்லைன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதை எல்லாமே வந்து பாருங்க, அந்த பேச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்கறையோட வெளிப்பாடு தான். நம்ம பையன் வந்து இப்படியே இருந்து வீணாயிருவானோ, இதையே நம்பி இருந்து வீணாய் போயிடுவானோ, அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்ற அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் அவங்க திட்டுற எல்லா வார்த்தைகளுமே. அதற்காக நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டோம்னா தீர்ந்து போச்சா? அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்களான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நிமிஷத்துல நினைச்சிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு போயிருவீங்க. ஆனா அவங்க உங்களை நினைச்சுதான் வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நீங்க கிரியேட் பண்ணிட்டு போறீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தள்ளி போடுங்க. அந்த முடிவை ஒரு 5-10 நிமிஷம் தள்ளி போடுங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உயிராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய நல்லது நினைக்கிறதுக்கு, நம்ம எந்த ஒரு தோல்வியில இருக்கும் போது, நம்ம தோண்டு அழுகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயிராவது கண்டிப்பா இருக்கும். அது அப்பா அம்மா வடிவுல இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வடிவுல இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வடிவுல இருக்கலாம். யாராவது ஒருத்தராவது வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து விட்டு கொடுக்காம இல்லடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஒருத்தராவது இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எண்ணம் வரும்போது அவங்கள நாடுங்க, அவங்க கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு, நான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா செவனிலே அறைவான். யாரா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வார்த்தை நீங்க சொல்லும் போது சப்புன்னு அறைவாங்க. என்னதான் உண்மைங்க. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே மன உளைச்சல் தான், இல்லைன்னு சொல்லல. தேர்வு எழுதுன உங்களுக்கும் மன உளைச்சல் தான், பார்த்துட்டு இருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்க எங்களுக்கும் மன உளைச்சல் தான். இங்க யார் போராடாம இருக்கா? எல்லாருமே அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி போராடிட்டு தான் இருக்காங்க. இங்க யாரும் போராடாம இல்லை, எல்லாருமே கொண்டு போனாங்க. ஏன் அற போராட்டத்துக்கு நடராஜன் சார் கூட தான் இனிஷியேட் எடுத்தாரு, நமக்கு அனுமதி கிடைக்கல, அதற்காக அவர் கம்மல் விட்டாரு. அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காருல்ல. திருப்பி வந்து மாநகர அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருந்தாரு. மாநகர காவல் ஆணையத்துக்கு திருப்பி வந்து நாங்க அனுமதி கேட்கிறோம், அது கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க ரிட்டர்ன் திருப்பி கொடுக்கும்போதுதான் நம்ம உயர் நீதிமன்றத்தை அணுக முடியும். கண்டிப்பா உயர் நீதிமன்றத்தை அணுகி, மதுரை உயர் நீதிமன்றத்தை அணுகி நம்ம இதற்கான அனுமதியை வந்து நிச்சயம் வாங்குவோம். அது வரைக்கும் மாணவர்கள் பொறுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து இந்த விஷயம் போச்சு. அவரும் வந்து என்ன சொன்னாரு, மாணவர்களுக்கு ஆதரவா கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த குரூப் 4 தேர்வை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாரு, நம்பிக்கை அளிச்சார். எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு அவர் வந்து நம்பிக்கை கொடுத்தாரு. ஆனா அந்த நம்பிக்கையை சிதைக்கிற விதமா உடனே டிஎன்பிஎஸ்சி பண்ண வேலை என்ன? அடுத்த நாளே வந்து நோட்டீஸ். 3 மாசத்துல வந்து குரூப் 4 ரிசல்ட், 3 மாசத்துக்குள்ள குரூப் 4 ரிசல்ட் வரும்னு சொல்றாரு. சொல்லி டிஎன்பிஎஸ்சி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க எலெக்ஷனுக்கு நமக்கு எத்தனை நாள் இருக்கு? அடுத்த வருஷம் 2026 நமக்கு மேலதான் வந்து எலெக்ஷன் வரும். அப்ப கிட்டத்தட்ட எத்தனை மாசங்கள் இருக்கு? இங்க ஒரு 5 அங்க ஒரு 5 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் நமக்கு முழுமையா இருக்கு. 8 மாசமே கூட வச்சுங்க. 3 மாசத்துக்குள்ள வந்து நமக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்? அடுத்து கவுன்சிலிங் வரும், போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அடுத்த ஆட்சி மாற்றம் அப்படின்னு வந்து இவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நடந்துடும். ஸோ வேண்டாம், எங்களுக்கு இன்னொரு உயிர் பலி வேண்டாம். ஆல்ரெடி ஒண்ணு போச்சு. இன்னைக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2வது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டப்பந்தல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் அப்படின்ற மாணவர் 22 வயது.
22 வயசு 26 வயசு இதெல்லாம் வந்து நம்ம உயிரை விடுற வயசுங்களா? சோ இதை தாண்டி வாழ்க்கை இருக்கின்ற அந்த நம்பிக்கை வேணுங்க. உங்களுக்கு இது இது படிச்சது நினைச்சது நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்தது என்னன்னு தொலைவுங்க. வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நமக்காக ஒளிச்சு வச்சிருக்கோம். நாளை அப்படின்றதே வந்து நமக்காக ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம் தான். அதை நம்ம நாளைக்கு வாழ்ந்துதான் அது என்னன்றதை நம்ம பார்க்கணும். அதை நான் பார்க்க விரும்பல, இன்னைக்கே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுன்றது சுத்தமா ஏத்துக்க முடியாத விஷயம். டிப்ரெஷன்றது ஓகே இருக்கலாம். டிப்ரெஷன்ல எல்லா மனுஷனும் இருந்திருப்பான். நானே இருந்திருப்பேன், நீங்களும் இருந்திருப்பீங்க. உலகத்துல எவ்வளவு சிறந்த ஒரு கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனும் டிப்ரெஷன்ல இருந்திருப்பான். டிப்ரெஷன்ல போகாத மனுஷன் எவனுமே இருக்க மாட்டான். ஆனா அதை தாண்டி வரணுங்க. அதுதாங்க வாழ்க்கை. என்னங்க ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு கனவு காண்றீங்க, இந்த மாதிரி சின்ன பிரச்சனையை கூட வந்து இது பெரிய பிரச்சனையா நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில இதை விட பெருசா நமக்கு பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? சோ அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் கடந்து போகணும். அதுதான் பக்குவம். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த தேர்வுலாம் அடுத்த தேர்வு நம்ம இதாகும். டிஎன்பிஎஸ்சி இனிமேல் இப்படிதான் பண்ணி நம்மளை சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை விட்டுட்டு வெளியே போய் அடுத்தது என்னன்னு பாருங்க. அப்படிதான் யோசிக்கணுமே ஒழிய வந்து உசுர ஓட்டுறதுன்றது ஆகாதுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அந்த காரியத்தை பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் இது வந்து நியூஸ் வரும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, இதை வந்து மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேதனை கொடுக்க வேணான்றதுனாலதான் அதை நம்ம பேசவே இல்லை. இன்னைக்கு இந்த 2வது நியூஸ் நம்ம ஸ்டூடெண்ட் அனுப்பும்போது பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த நபர் நம்ம கூட இல்லதான், ஆனா நம்மளுடைய இதை சார்ந்த ஒரு மாணவர் இல்லைங்களா? தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இப்ப கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். எல்லா அரசியல் தலைவர்களையும் நாங்க வந்து கைகூப்பி கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். இனிமேல் எங்களுக்கு உயிர் பலின்றது வேணாம். எங்களுக்கு வேணும்ன்றது நீதி மட்டும்தான். டிஎன்பிஎஸ்சி எங்களுக்கு இழைக்கக்கூடியது அநீதி. அந்த அநீதிக்கு எங்களுக்கு வேண்டியது நீதி. அதை நீங்க உடனே செஞ்சு கொடுங்க. ஆட்சி வந்து நீங்க வரணும், வந்து செய்யுங்க. நாங்க வேணாம்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பா அந்த நம்பிக்கையோட தான் வந்து இப்ப இது பண்ண வந்து 13,89,000 மாணவர்கள் நீங்க அதை செய்வீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையோட தான் இருக்காங்க. ஆனா அதற்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? 3 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ரிசல்ட் வராத அளவுக்கு வந்து எங்க கோர்ட் மூலமா, ஹைகோர்ட் மூலமா அது வந்து இது பண்றதுக்கு, தடை பண்றதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? சோ எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த பேதம் பார்த்தெல்லாம் கிடையாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்க கேட்கறது ஒண்ணுதான். ஓகேங்களா? இந்த ரிசல்ட் வராம எங்களுக்கு ஏதோ கோர்ட் மூலம் தடை வாங்குறதுக்கு ஏதோ வழி பண்ணி கொடுங்க. மாணவர்கள்ட்ட அதுதான் கேட்கறது. இதோட போகட்டும். இதுக்கு மேல ஒரு உயிர் பலின்றது நம்ம சைட்ல இருந்து போகக்கூடாது. ஓகேங்களா? சோ நடராஜன் சார் சொன்ன மாதிரி அதுக்குண்டான அனுமதி வாங்கி நம்மளுடைய அறப்போராட்டத்தை வெளிப்படுத்துவோம். அரசாங்கத்துக்கு நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுவோம். அது கோபத்தின் வெளிப்பாடா மட்டும் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட நியாயமான கோரிக்கைகள் அவங்களுக்கு போகணும். அது இவ்வளவு தூரம் நம்ம பேசி வந்து டிஎன்பிஎஸ்சி எந்த அளவுக்கு மதிக்கல. ஓகேங்களா? ஒரு சிறு துரும்ப அளவுக்கு வந்து மதிக்காம வந்து அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்சர் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டியில போச்சு, அது எல்லாமே வந்து செதறி கிடக்குது, இப்படிதான் வந்து மேனேஜ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்தாலும் உடனே பதறி அடிச்சு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்கறது, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல, ஸ்டீல் பாக்ஸ்ல வந்து நம்ம சீல் பண்ணி தான் அனுப்பிச்சுடுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மற்ற தகவல்கள், அதனால வந்து அந்த மாதிரி மற்றபடி நான் வந்து 24x7 நாங்க கேமரா வச்சு கண்காணிக்கிறோம். உடனே கொடுக்குறீங்கல்ல சார், ஏன் சார் இதுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க? எதற்கு வந்து புத்தகத்திலே இல்லாத கொஸ்டின் இப்படி கேட்டீங்க? இல்ல கேட்கறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு தெரியப்படுத்தினீங்களா? இந்த மாதிரி தான் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு தெரியப்படுத்தினாலும் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தீங்களா? ஒரு கருமமும் கிடையாது, ஒன்னும் பண்ணல. எப்படி மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கனவு கண்டுட்டு இருக்கிறீங்களா? சரி, ஓகே, இதற்கு மேல இப்படிதான் நீங்க எடுப்பீங்க அப்படின்னா அதற்கு சோர்ஸாவது கொடுக்குறீங்களா? ஓகே, இங்கெல்லாம் நீங்க படிச்சீங்க, இல்ல சிலபஸ் டெப்தா படிச்சீங்க. சிலபஸ் டெப்தா படிக்கணும்னா உங்களுடைய சிலபஸ் டெப்தா படிக்கணும் அப்படின்னா நாங்க வந்து தொல்காப்பியர் ஆயிரணும், இல்லைன்னா நாங்க திருவள்ளுவர் ஆயிரணும், இல்லைன்னா நாங்க ஊரே சாமிநாதர் ஆயிரணும். அப்படி ஒரு மாணவர் ஆக முடியுங்களா? என்னங்க பதில் சொல்றீங்க? எப்படி சிலபஸ்? ஒரு சிலபஸ் பேசுனா எப்படி வேணா அனுப்பிங்களா நீங்க? அதுக்கு ஒரு ஞானம் வேணாமா? இங்க இருந்தா நாங்க சோர்ஸ் எடுப்போம். அந்த சோர்ஸ்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்க முடியும்போது நம்ம படிச்சு அதுல சிறந்த மாணவன் தாங்க உங்ககிட்ட வேலைக்கு வரான். ஒரு சோர்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி என்ன சார் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனத்தை நடத்துறீங்க?
சார் இது உங்க வீட்டுல நடந்துருந்துச்சா நீங்க எப்படி ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க? இந்த உயிர் பலி அப்படின்றது உங்க வீட்டுல நடந்துச்சுன்னா எப்படி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா அது ஓகே, அது அப்படிதான் நடக்கும், 10ல் 2 இப்படிதான் போகும் அப்படின்பீங்களா? உங்களுக்கு வந்து ரத்தம், மத்தவனுக்கு வந்து தக்காளி சட்னியா? அதனால வந்து எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட நம்ம கேட்கறது ஒண்ணுதான். நம்ம சைட்ல நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா வடிவிலும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட நம்ம கேட்கறது ஒண்ணுதான். அது ஐயா எடப்பாடியாரா இருக்கட்டும், இல்ல வந்து பிஜேபி மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கக்கூடிய தலைவர் நயினா நாகேந்திரனா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களா இருக்கட்டும், தமிழ்நாடு வெற்றி கழகம் தலைவர் விஜயா இருக்கட்டும், பாமக தலைவர்களா இருக்கட்டும், ஏன் திமுக கூட்டணி இப்ப வந்து பிரச்சனைகளை வந்து எந்த கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோ அவங்க கூட்டணி கட்சிகள் தலைவர்களாகட்டும், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டே நம்ம கோரிக்கை வைக்கிறோம். தயவு செஞ்சு இதை பாருங்க. ஒரு உயிர் அப்படின்றது ரொம்ப சாதாரணம் கிடையாது. சோ அதை வந்து அதோட மதிப்பு கொடுத்து அதற்கான வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்தா நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல சார். அது எந்த கட்சி வேணா ஆண்டுட்டு போட்டோம். கவர்மெண்ட் சைட்ல இருந்தா நீங்க எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. எப்படி சார் அடுத்து பசங்க புக் எடுத்து வைப்பாங்க படிக்கிறதுக்கு? அதே மாதிரி சில மாணவர்கள் எடுக்கிறாங்கன்னா கூட எந்த நம்பிக்கையில நீங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் புக் எடுத்து வச்சு படிக்கிறவங்க கூட படிச்சுட்டு இருப்பான். ஆனா நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒருத்தர் புக் எடுக்க மாட்டான். அப்ப உங்க சௌகரியத்துக்கு எடுக்கலாம் ஆளை. யாருக்கும் நீங்க தேர்வு வச்சு எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்க சௌகரியத்துக்கு எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுங்க. டிஎன்பிஎஸ்சி இனி தேர்வு நடத்தாது, மாணவர்களை தேர்வு மூலம் தேர்வு செய்யாது வேலைக்கு. டிஎன்பிஎஸ்சி அது குரூப் 4 வேலையாகட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், தேர்வு மூலம் தேர்வு செய்யாதான் அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவனோட திறமை வந்து டிஎன்பிஎஸ்சில மட்டும்தான் வெளிப்படும்ட்டு? அவனுக்கே தெரியாது. உண்மையாலுமே இறந்த மாணவர்களுக்கே தெரியாது அவரோட திறமை வந்து டிஎன்பிஎஸ்சி கூட ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்களால சாதிக்க முடியுமா இல்லைன்னு தெரிகிறதுக்குள்ளே அவங்களோட வயசை முடிச்சுக்கிட்டாங்க. 22 வயசு 26 வயசுலாம் சாகிற வயசா சார்? என்ன சார் இது? சோ மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த வேலையை திருப்பி செய்யாதீங்க. ஓகேங்களா? சோ உங்களோட துணை இணைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும். ஓகேங்களா? அது யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே உங்களோட தான் சப்போர்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப வந்து அது அரசியல் கட்சிகளும் வந்து அதை கையில எடுத்திருக்காங்க. நிச்சயம் நமக்கு நீதி கிடைக்கும்ன்றதை நம்புங்க. ஓகேங்களா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகேங்களா? நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் முயற்சின்றதை ஒண்ணு திருப்பி செய்ய முடியும். நம்பிக்கையோட இருங்க, இதற்கு நமக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்புங்க. அதனால வந்து இந்த மாதிரி முடிவுகள் எடுக்காதீங்க, தள்ளி போடுங்க. அந்த மாதிரி ஒரு தனிமையான சூழ்நிலை நீங்க ஃபீல் பண்றீங்க, ரொம்ப இதாக ஃபீல் பண்றீங்க அப்படின்னா மாணவர்கள் தாராளமா யாரை வேணா நீங்க கால் பண்ண. இப்ப என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நம்மளோட சேனல் நம்பர் 9965560202. அந்த மாதிரி நான் திருப்பி ஸ்லோவா சொல்றேன், 9965560202. ஸோ இந்த மாதிரி எண்ணம் தொடரக்கூடிய மாணவர்கள் தாராளமா தொடர்பு கொள்ளுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வரவே கூடாது. முதல்ல அப்படி வந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. இல்லைங்களா? அடுத்த 3வது ஒரு பர்சன் வந்து நம்ம பேசி அதை வந்து அவங்கள சமாதானப்படுத்துறத விட நீங்க அன்றாடம் பார்க்கக்கூடிய, நீங்க நெருங்கி பழகக்கூடிய, உங்களை வந்து நீங்க வந்து உயிருக்குறா நினைக்கக்கூடிய நபர்கள்ட்ட நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு வார்த்தைகள் அப்படின்றது இந்த எண்ணத்தை திருப்பி உங்களுக்கு தோணவே வைக்காது. ஓகேங்களா? சோ தோல்வியை வந்து ஃபேஸ் பண்ணாத ஆளுங்க யாருமே கிடையாது. தோல்வியோட எட்ஜில் போயிட்டு கூட வந்து பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி வந்து வெற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டையா கட்டினவங்களாம் இங்க இருக்காங்க. சோ அதை மட்டும் மனசுல வச்சுங்க. எந்த ஒரு நிலையில இருந்து நம்ம திருப்பி வர முடியும்? நம்ம போய் நட்டு தெருவிலேயே நிக்கிறோம், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, 10 பைசா என் கையில கிடையாது. அப்படி ஒரு ஸ்டேஜில் நம்ம நடு தெருவில் நின்னா கூட திருப்பி நம்மளால எதையுமே உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கணும். ஓகேங்களா? சோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. தலைவர்கள்ட்ட நம்ம கேட்கறது திருப்பி 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 அதுதான் சொல்றோம். இதை வந்து தயவு செஞ்சு ஏதோ ஒன்று எங்களுக்கு வந்து சொல்யூஷன் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்குன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸ் இருக்கு, மாணவர்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஆனா அந்த மாணவர்கள் பவரை கூடுறதுக்கே வந்து அங்க அனுமதி ரத்தாயிருச்சு. சோ கூடி இருந்தா அதோடைய பவர் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அந்த பவரை காட்டிடக்கூடாதுன்னு அதை தடை பண்ணியிருக்காங்க, அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. இப்ப திருப்பி அதற்கான முயற்சி நடக்குது. கண்டிப்பா நாங்க சேருவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது சேர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பு, எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு கண்டிப்பா வேணும்.
ஸோ அதை நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க. அதை நம்ம கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றுவீங்கன்னு நாங்க நம்புறோம். ஓகேங்களா? நிறைவேற்றி கொடுங்க சார். ரொம்ப வந்து ரெக்வஸ்டா கேட்குறோம் சார், எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார். ஓகே, ஸோ நம்மளுடைய ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து நமக்கு வேணும்ன்றது நடக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, நமக்கு வேணுன்ற நீதி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பொறுத்துருங்க. கண்டிப்பா நாளைக்கு நீங்க வந்து இதே அரசாங்கத்துல எந்த அரசாங்கம் உங்களை வஞ்சிக்குது, எந்த அரசு ஆணையம் உங்களை வஞ்சிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களோ அதே இடத்துல போய் நீங்க உட்காருவீங்க. ஓகேங்களா? அதற்கு கொஞ்சம் பொறுத்துருங்க, நமக்கு நீதி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. என்ன இருக்கு, ஆதங்கம் இருக்கு, போதும். ஓகேங்களா? ஸோ இதற்கு நமக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா அவர்களுக்காகட்டும், அண்ணாமலை அண்ணனுக்காகட்டும், இல்லை நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களுக்காகட்டும், எல்லாத்தையுமே டேக் பண்ணி நம்ம ஒரு ட்விட்டர் மெசேஜ், எக்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம மெசேஜ் அனுப்பியிருக்கோம். இது இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேட ஐடி விங் இருக்கு. ஓகேங்களா? அங்கேயே நம்ம ரெக்வஸ்ட் லெட்டர் தரோம். உங்க சைட்ல இருந்து, ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காதுக்கு, எல்லாத்து காதுக்கு இதுக்கு போகும். இதற்கு தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு முடிவுக்கும், இந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போகாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.